வணக்கம். ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் முகமது. தலைப்புச் செய்திகள். நாட்டின் முதலாவது தனியார் ராக்கெட் விக்ரம்-1 வெற்றிகரமாக விண்ணில் செலுத்தப்பட்டதற்கு குடியரசு துணைத் தலைவர், பிரதமர் உள்ளிட்டோர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். ஆரோக்கிய சமுதாயத்தை உருவாக்கும் மருத்துவர்களுக்கு உரிய அங்கீகாரம் வழங்கப்பட வேண்டும் என்று மத்திய அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் வலியுறுத்தியுள்ளார். வேளாண் விளைபொருட்களுக்கு மதிப்பு கூட்டி விவசாயிகளின் வருமானத்தை பெருக்குவதற்கான உதவிகளை மத்திய அரசு செய்து வருவதாக நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். குஜராத் மாநிலம் அகமதாபாத்தில் பட்டாசு ஆலையில் ஏற்பட்ட தீ விபத்தில் 8 பேர் உயிரிழந்தனர். குவைத் நாட்டின் பல்வேறு பகுதிகளில் ஈரான் இன்று ஏவுகணை மற்றும் ட்ரோன் தாக்குதல்களை நடத்தியுள்ளது. இனி விரிவான செய்திகள். நாட்டின் முதலாவது தனியார் ராக்கெட் விக்ரம்-1 வெற்றிகரமாக விண்ணில் செலுத்தப்பட்டதற்கு தலைவர்கள் பாராட்டு தெரிவித்துள்ளனர். குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில், இந்தியாவின் விண்வெளி பயணத்தில் விக்ரம்-1 ராக்கெட் புதிய அத்தியாயத்தை தொடங்கி இருப்பதாக கூறியுள்ளார். விண்வெளித்துறையில் ஆராய்ச்சி மற்றும் கண்டுபிடிப்புகளில் தனியார் பங்களிப்பு ஆக்கப்பூர்வமாக உள்ளது என்பதை இது நிரூபித்திருப்பதாகவும் அவர் கூறியுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி வெளியிட்டுள்ள செய்தியில், நமது நாட்டின் இளம் விஞ்ஞானிகளின் திறன் மற்றும் பங்களிப்பின் அடையாளமாக விக்ரம்-1 ராக்கெட் திகழ்வதாக குறிப்பிட்டுள்ளார். வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் விடுத்துள்ள செய்தியில், பிரதமர் திரு நரேந்திர மோடியின் சீரிய வழிகாட்டுதலால் விண்வெளித்துறையில் இந்த வரலாற்று சாதனை நிகழ்த்தப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். மத்திய அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு வெளியிட்டுள்ள செய்தியில், விண்வெளித்துறையில் மேற்கொள்ளப்பட்டுள்ள சீர்திருத்தங்களின் பயனாக இந்த சாதனை படைக்கப்பட்டிருப்பதாகவும், விண்வெளி திட்டத்தில் இது ஒரு முக்கிய மைல்கல் என்றும் கூறியுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் விண்வெளி சீர்திருத்த நடவடிக்கைகளால் விக்ரம்-1 தனியார் ராக்கெட் சாதனை படைத்திருப்பதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். விண்வெளி தொழில்நுட்பத்தில் நவீன மாற்றங்களுடன் குறைந்த செலவில் இந்த ராக்கெட் வடிவமைக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். இந்தியாவின் விண்வெளி திறனை உலகிற்கு காட்டும் வகையில் இது அமைந்துள்ளதாகவும் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். ஆரோக்கியமான சமுதாயம் மூலமே வலுவான நாட்டை கட்டமைக்க முடியும் என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் இந்திய மருத்துவ சங்கத்தின் விருதுகளை வழங்கி பேசிய அவர், மருத்துவர்கள் சுகாதார சேவைக்கு மட்டுமின்றி நாட்டின் வளர்ச்சிக்கும் பங்களிப்பை வழங்குவதாக கூறினார். நாட்டை உருவாக்குவதில் மருத்துவர்களின் பங்கு இன்றியமையாதது என்றும் அவர் தெரிவித்தார். இதற்காக மருத்துவர்களின் சேவைக்கு உரிய அங்கீகாரம் வழங்க வேண்டும் என்றும் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்தார். வேளாண் விளைபொருட்களுக்கு மதிப்பு கூட்டி விவசாயிகளின் வருமானத்தை பெருக்குவதற்கு தேவையான உதவிகளை மத்திய அரசு செய்து வருவதாக நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். விருதுநகர் மாவட்டம் திருச்சுழி அருகே சென்னிலைக்குடியில் சம்பா மிளகாய் மதிப்பு கூட்டும் உற்பத்தி நிறுவனத்தை திறந்து வைத்து பேசிய அவர், விருதுநகரில் சாகுபடி செய்யப்படும் மிளகாய் மதிப்பு கூட்டப்பட்டு ஏற்றுமதிக்கு உகந்த மிளகாய் என சான்று பெற்றுள்ளதாக தெரிவித்தார். விருதுநகர் மிளகால பெஸ்டிசைட்ஸ் பூச்சி மருந்து ரொம்ப குறைச்சலா இருக்கிறதுனால ஏற்றுமதிக்கு நல்ல உகந்த மிளகாய் அப்படின்ற ஒரு குவாலிட்டி ரெக்கக்னைஸ் ஆயிருக்கு. அது நம்ம விருதுநகர் மாவட்டத்துக்கே ஒரு பெரிய நல்ல பேர். விவசாயிகளுக்கு நன்றி சொல்ல வேண்டிய கடமைப்பட்டிருக்கேன். பெஸ்டிசைடு உபயோகிக்காம நீங்க ஒரு பொருள், அதுவும் உணவுப் பொருளை தயார் பண்றீங்களே, நீங்க தாங்க நிஜமாவே அன்னதாத்தா. அப்பேற்பட்ட மிளகாய்க்கு ஏற்றுமதி இலங்கைக்கு போகுது. இப்போ அவங்க இந்த குவாலிட்டி, அதாவது பெஸ்டிசைட் குறைச்சலா இருக்கிறதுனால அமெரிக்காக்கே நம்ம கூட ஏற்றுமதி பண்ண முடியுங்கன்ற நம்பிக்கை இருக்கு. சோ விருதுநகர்ல இருக்கக்கூடிய விவசாய குடும்பங்களுக்கு அவங்களுடைய மிளகாயை வேற எங்கேயோ எடுத்துட்டு போக வேண்டாம், இப்ப இங்கேயே அதை நல்ல ப்ராசஸ் பண்ணி ஏற்றுமதி பண்றதுக்கான வாய்ப்பு, நல்ல ரேட்டும் கிடைக்கும். ஓய்வூதியதாரர்களின் குறைகள் மற்றும் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றும் வகையில் குறைதீர்ப்பு முறை மாற்றியமைக்கப்பட்டு வருவதாக மத்திய பணியாளர் நலத்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் ஓய்வூதிய வழக்குகள் குறித்த தேசிய பயிலரங்கில் உரையாற்றிய அவர், ஓய்வூதியம் தொடர்பான பிரச்சினைகளை நிர்வாக ரீதியாகவே தீர்த்து வைப்பது அவசியம் என்றார். இதன் மூலம் ஓய்வூதிய பிரச்சினைகள் நீதிமன்றத்திற்கு செல்வது தவிர்க்கப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டார். ஓய்வூதிய சேவைகள் டிஜிட்டல் மயமாக்கப்பட்டிருப்பதுடன் வெளிப்படைத் தன்மையுடன் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் திரு ஜிதேந்திர சிங் கூறினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை. ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது.
பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள். மேற்குவங்க மாநிலம் சிலிகுரி அருகே உள்ள ஜுமாகாஜ் எல்லை பாதுகாப்பு படை முகாமை உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா இன்று பார்வையிட்டார். எல்லை பாதுகாப்பு படையினருடன் உரையாடிய அவர் மரக்கன்றுகளையும் நட்டார். எல்லைப் பகுதிகளில் பாதுகாப்பை வலுப்படுத்துவது குறித்து அதிகாரிகளுடன் அவர் ஆலோசனை நடத்தினார். பிறப்பு, இறப்பு பதிவு மற்றும் சட்டம் ஒழுங்கு பராமரிப்பு உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் குறித்தும் திரு அமித் ஷா அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தினார். பிரதமரின் ஆயுஷ்மான் பாரத் மருத்துவ காப்பீடு திட்டம் மற்றும் ஆயுஷ்மான் மின்னணு மருத்துவ திட்டம் குறித்த தேசிய சுகாதார ஆணையத்தின் 2 நாள் ஆய்வுக் கூட்டம் இன்று புதுதில்லியில் நிறைவடைந்தது. மத்திய சுகாதாரத்துறை செயலர் திருமதி புண்ணியா சலீலா ஸ்ரீவத்சவா தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் பேசிய அவர், நாட்டின் சுகாதார கட்டமைப்பை வலுப்படுத்தும் தூண்களாக இவ்விரு திட்டங்களும் விளங்குவதாக தெரிவித்தார். மருத்துவ சேவைகளை அடுத்த கட்டத்திற்கு விரிவுபடுத்துவதற்கான செயல் திட்டம் குறித்தும் இக்கூட்டத்தில் விரிவாக விவாதிக்கப்பட்டது. மத்திய அரசின் மக்கள் மருத்துவ திட்டங்களை சிறப்பாக செயல்படுத்திய மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களுக்கு இந்த ஆய்வுக் கூட்டத்தில் விருதுகள் வழங்கப்பட்டன. அதிகாரப்பூர்வ இலட்சினை வடிவமைப்புக்கான போட்டியை அஞ்சல் துறை அறிவித்துள்ளது. நாட்டு மக்கள் அனைவரும் மைகவ் இணையதளம் வாயிலாக இதில் பங்கேற்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலட்சினை வடிவமைப்பு, பெயர் மற்றும் அது குறித்த சுருக்கமான குறிப்புகளை அடுத்த மாதம் 15ஆம் தேதிக்குள் அனுப்ப வேண்டும் எனவும் கூறப்பட்டுள்ளது. இதில் வெற்றி பெறுவோருக்கு முதல் பரிசாக 75,000 ரூபாயும், 2ஆம் பரிசாக 50,000 ரூபாயாகவும், 3வது பரிசாக 25,000 ரூபாயும் வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. அஞ்சல் துறைக்கான எதிர்கால அடையாளத்தை வடிவமைக்கும் இப்போட்டியில் மாணவர்கள், ஓவிய கலைஞர்கள், வடிவமைப்பாளர்கள் மற்றும் படைப்பாளிகள் பெருமளவில் பங்கேற்குமாறும் அஞ்சல் துறை கேட்டுக் கொண்டுள்ளது. குஜராத் மாநிலம் அகமதாபாத் அருகே பட்டாசு தொழிற்சாலை ஒன்றில் ஏற்பட்ட தீ விபத்தில் 8 பேர் உயிரிழந்தனர், 10க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். சம்பவ இடத்திற்கு தீயணைப்பு படையினர் விரைந்து சென்று பட்டாசு ஆலையில் சிக்கியவர்களை மீட்டனர். அதிரடி மீட்புப் படை வாகனங்களும் மீட்புப் பணியில் ஈடுபடுத்தப்பட்டன. அப்பகுதியில் வெப்பத்தை தணிப்பதற்கான நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். குவைத் நாட்டின் பல்வேறு பகுதிகளில் ஈரான் இன்று ஏவுகணை மற்றும் ட்ரோன் தாக்குதல்களை நடத்தியுள்ளது. இதனையடுத்து குவைத் வான்வெளியில் விமான சேவைகள் முற்றிலும் ரத்து செய்யப்பட்டுள்ளது. மேலும் அந்நாட்டின் பல்வேறு பகுதிகளில் மின்சாரம் துண்டிக்கப்பட்டுள்ளதோடு குடிநீர் கட்டமைப்பு வசதிகள் சேதமடைந்தன. மக்கள் வெளியில் நடமாட வேண்டாம் என்றும் பாதுகாப்பான இடங்களில் தங்கியிருக்குமாறும் அந்நாட்டு அரசு அறிவுறுத்தியுள்ளது. குவைத்தில் உள்ள ஆரிஃப் ஜான் ராணுவ முகாம் மீது தாக்குதல் நடத்தியதாக ஈரான் தெரிவித்துள்ளது. இந்த முகாமில் உள்ள அமெரிக்க ராணுவ வீரர்கள் உயிரிழந்துள்ளதாக ஈரான் கூறியுள்ளது. மேலும் குவைத்தில் உள்ள அமெரிக்காவின் அலி அல் சலேம் ராணுவ முகாம் மீதும் ட்ரோன் தாக்குதல் நடத்தியதாக ஈரான் தெரிவித்துள்ளது. ரஷ்யா மீது யுக்ரைன் நடத்திய ட்ரோன் தாக்குதலில் 8 பேர் கொல்லப்பட்டனர், 60க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். இந்த தாக்குதலில் 2 பெரிய உணவு தானிய சேமிப்பு கிடங்குகள் சேதமடைந்துள்ளன. கோட்டோவ்ஸ்க் நகர் பகுதியில் நடந்த தாக்குதலில் இரவு பணியில் ஈடுபட்டிருந்த 7 தொழிலாளர்கள் உயிரிழந்தனர், 25 பேருக்கு காயம் ஏற்பட்டது. ஓரோவியோக் பகுதியில் நடந்த தாக்குதலில் ஒருவர் உயிரிழந்தார், 36 பேருக்கு காயம் ஏற்பட்டது. இந்த தாக்குதலில் யுக்ரைன் நாட்டின் 379 ட்ரோன்கள் தடுத்து அழிக்கப்பட்டதாக ரஷ்யா தெரிவித்துள்ளது. ஆசிய ஏஜ் குரூப் நீச்சல் சாம்பியன் போட்டியில் இந்தியா ஒரு தங்கம், ஒரு வெண்கலப் பதக்கம் வென்றது. பாங்காக்கில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் 200 மீட்டர் பிரிவில் தீனிதி தேசிங்கு தங்கப்பதக்கம் வென்றார். மகளிர் 50 மீட்டர் பிரிவில் தானிஷி குப்தா வெண்கலப் பதக்கம் வென்றார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டின் முதலாவது தனியார் ராக்கெட் விக்ரம் 1 வெற்றிகரமாக விண்ணில் செலுத்தப்பட்டதற்கு குடியரசு துணைத் தலைவர், பிரதமர் உள்ளிட்டோர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். ஆரோக்கிய சமுதாயத்தை உருவாக்கும் மருத்துவர்களுக்கு உரிய அங்கீகாரம் வழங்கப்பட வேண்டும் என்று மத்திய அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் வலியுறுத்தியுள்ளார். வேளாண் விளைபொருட்களுக்கு மதிப்பு கூட்டி விவசாயிகளின் வருமானத்தை பெருக்குவதற்கான உதவிகளை மத்திய அரசு செய்து வருவதாக நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். குஜராத் மாநிலம் அகமதாபாத்தில் பட்டாசு ஆலையில் ஏற்பட்ட தீ விபத்தில் 8 பேர் உயிரிழந்தனர். குவைத் நாட்டின் பல்வேறு பகுதிகளில் ஈரான் இன்று ஏவுகணை மற்றும் ட்ரோன் தாக்குதல்களை நடத்தியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.